வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். வியாழக்கிழமை பிப்ரவரி மாதம் 1 தேதி, சோபக்கிருது வருஷம் தை மாதம் 18ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, திதி தேய்பிறை, சஷ்டி காலை 10:46 வரையிலே இருக்கிறது. 10 மணி 46 நிமிடம் வரை தேய்பிறை சஷ்டி திதி. அதன் பிறகு தேய்பிறை சப்தமி, தேய்பிறையில் வருகின்ற 7ஆம் பிறை. சப்தமி என்றால் 7ஆம் பிறை. இன்றைய தினத்திற்கான யோகம் சித்த அமிர்த. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் பகல் 12 மணி 18 நிமிடம் வரை, மத்தியானம் 12 மணி 18 நிமிடம் வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்னைக்கு மத்தியானம் 12 மணி 18 நிமிடத்திற்கு கும்பத்திற்கு முடிந்து மீனத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று சுப முகூர்த்த நாள். முகூர்த்த நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, தனுசில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று சந்திரன் கன்னி ராசியிலிருந்து நகர்ந்து துலாம் ராசிக்குள் செல்கிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆகம விதிப்படி கோவில் நிர்வாகம், பூசை முறைகள், கும்பாபிஷேகம் என்று அடிக்கடி கூறுகிறார்களே, அந்த ஆகம விதிப்படினா என்ன, அது எப்போது யாரால் ஏற்பட்டது? ஆகமங்கள் மொத்தம் 27 விதமான ஆகமங்கள் இருக்கு. சிவன் கோயிலுக்கு சில ஆகமம் உண்டு, பெருமாள் கோயிலுக்கு வேற மாதிரி ஆகமங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் ஆகமம்ங்கிறது ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் மாதிரி. இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இதற்கு என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு விதிமுறைகள் வகுக்கப்பட்டு இருக்கின்றன. ஆலய பூசை, வழிபாடு, நிர்வாகம் மற்றும் கும்பாபிஷேகம் போன்றவற்றுக்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது எப்படி தெரியும்னா, ஆகமத்தை படிச்சா தெரியும். ஆகமத்தை படிச்சவங்க கோயிலில் பூஜைக்கு வருவாங்க. பெருமாள் கோவில், சிவன் கோவில் எல்லாத்துக்கும் தனித்தனியா ஆகமம் இருக்கு. அந்த ஆகமத்தை படிச்சுட்டு தான் அதுக்கு வரணும். இந்த கேள்வியை, ஆகம விதிப்படி இந்த கேள்வியை கேட்டது லட்சுமி வடுகநாதன், ஆச்சி, சிவமயம், எஸ் மாலா, நாட்டாமத்திரு, வாசுதேவநல்லூர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். ஜோதிடத்தை பற்றி பேசும் பொழுது கிரக நிலைகளை சுபத்துவம் பாபத்துவம் என்று சொல்கிறீர்களே, இதை எங்கள் ஜாதகத்தை பார்த்து நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? அது ரொம்ப ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ விருச்சிக லக்னத்தில் பிறந்தா குரு உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அதனால் அது நல்லா இருந்தால் தான் லைஃப் நல்லா இருக்கும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு. அதுவே துலா லக்னம்னு வச்சுங்க, துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லா இருக்கக்கூடாது, வீக்கா இருக்கணும். துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு 4ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தால் அது யோகம். ஏன்னா ஆறுக்குடையவன் 4இல் நீச்சம் பெறுகிறான். ஆறுக்குடையவன் என்பதால் குரு நன்மை செய்யாது துலா லக்னத்திற்கு. அந்த மாதிரி ஒரு லக்னத்திற்கும் இந்த கிரகம் நன்மை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத பொறுத்து அது எங்கே இருக்கிறது. அடுத்த கேள்வி, அது எங்கே இருக்கிறது? நல்ல நிலையில் இருக்கிறதா? நன்மை செய்யும் கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்க வேண்டும். நன்மை செய்யாத கிரகங்கள் மறைந்து விட வேண்டும், அல்லது பலகீனமாகி விட வேண்டும், அல்லது நீச்சம் அடைய வேண்டும். எதிரி வீக்கா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுதான் பிரின்சிபிள். அது கிரகங்களுக்கும் பொருந்தும். நன்றி எஸ் மாலா, மயிலாடுதுறை. கிட்டு செந்தில், நான் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது கால் தடுக்கினால் தண்ணீர் குடித்து விட்டு செல் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அது ஏன்? இந்த நாடி உடம்புல மாறணும், அதுக்காக தண்ணி குடிக்க சொல்றாங்க உட்காந்து. ஏன்னா ஐயோ நம்ம போற காரியம் தடையாயிடுமோ, நடக்காதோ அப்படின்னு அந்த நெகட்டிவ் தாட்டோட போகக்கூடாது. கொஞ்சம் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் உட்காரும்போது நம்ம பாடியில் ஒரு சின்ன அந்த நாடி மாற்றம் ஏற்படும். அப்புறம் கிளம்பி போனோம்னா தைரியமாக போகலாம். மனோபலத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவையெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கேள்வியை கேட்ட கிட்டு செந்தில், மயிலாடுதுறை. அவரே தான் அடுத்ததும் வருது. கிட்டு செந்தில், மயிலாடுதுறை. வீட்டில் பூஜை அறையில் ஐயப்பன் படம், அம்மன் படம், பத்ரகாளி படம் ஆகியவற்றை வைத்து பூஜிக்கலாமா? தாராளமாக வச்சு பூஜை பண்ணலாம் சார். ஐயப்பன் படம், பத்ரகாளி படம் எல்லாம் வைக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், அந்த காளி மாதா குழந்தை மாதிரிம்பர்.
பார்க்கறதுக்கு தான் அப்படியே நாக்கெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு ரத்தம்லாம் கையில் வச்சுட்டு ஏதோ பயங்கரமாக உருவெல்லாம் கொடுத்துருக்கோம், குழந்தை மாதிரிம்பர். நிறைய இடங்கள்ல அதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசியிருக்காரு. அதனால எல்லா படத்தையும் வீட்டில் வச்சுக்கலாம், காளி படம் ஐயப்பன் படம் எல்லாம் வச்சுக்கலாம். சுத்தமாக இருக்கணும் சார், அட்லீஸ்ட் அந்த இடம் கொஞ்சம் தூய்மையாக இருக்கணும். அகமேவா அகம், அகம் பிரம்மாஸ்மை, அதுதான் தத்துவமசி. ஐயப்பன் கோவிலின் மேல் முகப்பில் தத்துவமசி என்ற வார்த்தை உள்ளது. அது அத்வைதத்துடைய முக்கியமான ஒரு இது தத்துவமசிங்கிறது. அத்வைத்தம்னாக்க இரண்டரை கலத்தல், இரண்டல்ல, இந்த ஜீவாத்மாவுக்கு உள்ளதான் பரமாத்மா இருக்கார் அப்படிங்கிறது தான் அத்வைத தத்துவம். அந்த அத்வைத்த சாரத்தில் சொல்லப்படுவது தத்துவமசி. காக புஜண்டர் பற்றி கூறுங்களேன். லட்சுமி வடுகநாதன். திருப்பரங்குன்றத்தில் அவருடைய ஜீவசமாதி உள்ளதா? திருப்பரங்குன்றத்தில் காக புஜண்டர் கிடையாது. காக புஜண்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே அவதாரம் பண்ணிட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கார். அவரு சொல்லிட்டார், கடவுள் என்னுடைய குமரன் முருகக் கடவுள் மனித அவதாரம் எடுத்து திருஞான சம்பந்தன் என்னும் திருநாமத்தோடு பிறப்பான். அந்த திருஞான சம்பந்தனுடைய அவதாரம் முடிந்த பிறகு என்னிடம் வரும்பொழுது அங்கே நேரடியாக அவனுக்கு ஒரு சாலை ஒன்று அமைத்து அழைத்து கொள்வேன், அப்பொழுது நீயும் அதிலே சேர்ந்து உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி எப்பவோ எடுக்க போற ஒரு அவதாரத்தை முன்கூட்டியே சொல்லி, அந்த அவதாரத்தின் பொழுது அந்த அவதாரத்தின் முடிவிலே நீயும் வா அப்படின்னு காக பூஜண்டருக்கு சொல்லிட்டார். இவர் தலைகீழ தொங்கிட்டு இருக்காரு, வௌவால் மாதிரி தொங்குவாரு, விதவிதமான ஷேப்ல மேல தொங்கிக்கிட்டே தவம் பண்ணுவார். கடுமையான தபஸ்வி காக பூஜண்டர். காக பூஜண்டர் எழுதின நிறைய சுபடிகள்லாம் கிடைச்சிருக்கிறதாக சிலர் சொல்கிறார்கள். அந்த காக புஜண்ட மகரிஷிங்கிறவர் ஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம் நடைபெறுகிறது. தோத்திரபூர்ணாம்பிகை திருமணம் செய்து கொள்கிறார். அவருடைய திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாரையும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா விசா கொடுத்து கூட்டு போயிட்டார் சிவபெருமான் மேல. அதுல சில பேர் நான் இப்பெல்லாம் வரமாட்டேன், நான் இங்கதான் இருக்க போறேன், இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்லாம் திரும்பி போனாங்க. நந்தி முட்டை வந்துதான், எல்லாரும் பயந்துன்னு அந்த சாலைக்குள்ள போயிட்டாங்க. அந்த ஜோதி எரியுது, அதன் நடுவே ஒரு வீதி தெரியுது பார் அப்படின்னு அதை பற்றி ஒரு பாட்டு உண்டு. ஜோதி போல இருக்கும், அதன் நடுவே ஒரு வீதி சாலை அமைத்தால் போல் இருக்கும். அதில் அப்படியே நேரா போனா ஸ்ட்ரெயிட்டா தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ஒரு சிரமமும் இல்லாம நேரா போய் சிவன்கிட்டே போய் சேர்றதுன்னு எவ்வளவு பெரிய பாக்கியம். நிறைய பேர் அந்த மாதிரி பெரிய ஒரு குரூப்பா கூட்டிட்டு போயிட்டார். திருஞான சம்பந்தர் அவதாரம் முடிஞ்சு போகும்போது எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிட்டார். அந்த குரூப்ல போனவர் தான் காகபுஜண்டர். காகபுஜண்டர் பத்தி நீங்க அதை அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கன்னா, அவருடைய கடைசியில அவர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தம்மை அப்படின்னு அவர் பாடிட்டு அவர் உள்ள போகும்போது அங்க எல்லாரும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு கூடவே போறாங்க. அழகா இருக்கும். அந்த இதெல்லாம் படிக்கிறதுக்கே அப்படியே கண்ணெதிர ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கும் அந்த புராணங்கள்லாம். மனிதர்களின் ஒரு வருட காலம் என்பது வானுலகில் உள்ள தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு என்கிறார்களே. அவங்க காலையில கண்விழிக்கிற நேரம் தான் மார்கழி மாதம். அதனாலதான் மார்கழி மாசத்துல வாசல்ல கோலம் போடுறது, பாசுரங்கள் பாடுவது, இறை வழிபாடு செய்வது இதெல்லாம் வந்தது என்று சொல்கிறார்கள். ஆமா, ரொம்ப சரியான தகவல். ராமாபுரம் சிவமயம் லட்சுமி வடுகநாதன். திருக்குறள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தின் அருகேதான் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது, அங்குதான் அரங்கேற்றப்பட்டது என்று கூறுகிறார்களே, உண்மையா? எனக்கு தெரியல. எனக்கு அது நான் கேள்விப்பட்டது இங்க மயிலாப்பூர்ல திருவள்ளுவருக்கு ஒரு கோவில் இருக்கு. அவர் ஏதோ ஒரு கடற்கரை பகுதியிலே வாழ்ந்தார் அப்படின்னு அவருடைய குறள் பாக்களை வைத்து சிலர் யூகிக்கின்றனர். ஆனால் அவர் வாழ்ந்த இடம்தான் திருமயிலை என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது. ஆனால் திருக்குறளை அவர் எங்கு அரங்கேற்றம் செய்தார் என்பது பற்றி நீங்க இப்ப புதுசா ஒரு கேள்வி கேட்கிறீங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்திற்கு அருகேதான் திருக்குறளை இயற்றினார், அங்கதான் அரங்கேற்றம் பண்ணான்னு சொல்றீங்க. இது எந்த அளவு சரி என்று எனக்கு தெரியவில்லை. அதனால நானும் விசாரிச்சுட்டு அப்புறம் ஒரு நாள் நிகழ்ச்சியில அதை பத்தி நான் சொல்றேன். நன்றி சிவமயம் ஆச்சியம்மா. சிவபெருமான் தனது பக்தனாகிய மார்க்கண்டேயனின் உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த உயிரை பறிக்க வந்த யமனை எட்டி உதைத்தார். தெரியும், காலனை காலால் உதைத்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சியில என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்கிறார், இடது காலால் உதைத்தார். இடது கால் அவருடையது அல்ல, அம்பிகை உடையது. அது திருமாலுக்கும் உடையது. அது திருமால் அம்சமான அம்பிகை இடப்புறம் இருப்பதால் இடது காலால் உதைத்தார், அவர் காலால் உதைக்கவில்லை அப்படிங்கிறார். அது உண்மைதான். அது அந்த வலது காலால் உதைச்சிருந்தா மறுபடியும் உயிர் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். அது ஏன்னா இவர் சம்ஹார மூர்த்தி. வலது காலால் உதைச்சாருன்னா அவ்வளவுதான், உயிர்ப்பிக்க முடியாது. இடது காலால் அதுக்காகத்தான் உதைக்கிறார், தேவைப்பட்டால் பின்னால் உயிர் கொடுக்கலான்ட்டு. அதே மாதிரியே மறுபடியும் உயிர் கொடுத்து மன்னிச்சு படைத்தல் காத்தல்
அழித்தல், இவை மூன்றுமல்லாமல் அருளல் மறைத்தல் அப்படின்னு இன்னொரு 2 செயல்களை செய்கிறார் அல்லவா. 5 முகங்களால் 5 செயல்களையும் செய்து கொண்டிருப்பவர் சிவபெருமான். எனவே இடது கால் என்பது அம்பிகைக்கு உரியது. அது கருணை வடிவானது. அதனால இடது காலால் உதித்து மீண்டும் உயிர் கொடுத்து விடுகிறார். அதனால ஜி நடராஜன் திருவள்ளூர் அவர் கேட்டார் இந்த கேள்வி. நன்றி ஜி நடராஜன், நல்ல கேள்வி. இட்ஸ் அ குட் கொஸ்டின். டேட் போடாமல் லெட்டர் எழுதிருக்கீங்க. இனிமேல் டேட் போடுங்க எல்லாரும். ஏன்னா எவ்வளோ நாளாக இது இங்கே பெண்டிங்காக இருக்குன்றது எனக்கு தெரியணும். ஆனால் நான் ரேண்டமாக தான் எடுத்து பதில் சொல்கிறேன். கையில் எது கிடைக்குதோ அதை எடுத்து பதில் சொல்கிறேன். நான் எந்த தேதியில் வந்தது, எவ்வளோ நாள் ஆச்சு, யார் கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே பார்க்குறது இல்லை. நாங்கள் உட்காண்ட உடனே ஒரு பண்டில் கொண்டு வந்து முன்னால் வச்சுருவாங்க. அதுலேருந்து ரேண்டமாக ஏதோ ஒன்று எடுப்பேன், எடுத்து அதுக்கு பதில் சொல்லுவேன். சம்டைம்ஸ் நடுவில் இருந்தெல்லாம் எடுப்பேன். மற்ற கேள்விகளுக்கான பதிலே அடுத்த நிகழ்ச்சி. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 12 மணி 18 நிமிடத்திற்கு சந்திரன் 7ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறது. மத்தியானம் 12:18 PM 7ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்த பிறகு குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொள்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது. எனவே இன்று நல்ல நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக விளங்கும். அந்த 7ஆம் இடத்து சந்திரன் இருப்பதால் பழைய நண்பர்களை எல்லாம் சந்திப்பீர்கள். உங்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள் இடையிலே கான்டாக்டே விட்டு போச்சு, அந்த மாதிரி இருக்கலாம். எதேச்சியா இன்னைக்கு மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பலரையும் சந்தித்து அவர்களோடு மகிழ்ச்சியாக மனம் விட்டு அளவலாவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற மேஷராசினரெல்லாம் அதை மேலும் 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 விரிவுபடுத்தி கொண்டே போகலாம். அப்படி ஒரு அற்புதமான நேரம், நல்ல நாள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷப ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள். 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்த பிறகு குருவால் பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடத்தில் உள்ள ராசி அதிபதியை குரு பார்க்கிறது. அது ஒரு யோகம். ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்து விட்டது, ஆனால் குரு பார்வையிலே இருக்கிறது. குருவிற்கு 9ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறது. சுக்கிரனின் வீடாகிய ரிஷபத்தில் பிறந்த உங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் சந்தோஷமான நல்ல நாள். நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். வாழ்க்கை தரம் உயரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனந்தமான ஒரு நல்ல நாள். நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். செவி குளிரச் செய்கின்ற நற்செய்திகள் எல்லாம் வந்து சேரும். திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யும் தருவாயிலே இருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சந்திரன் இருப்பதால் யோகம். 5ஆம் இடத்திற்கு வந்த பிறகு அந்த சந்திரன் குருவால் பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டோனாகிய தனஸ்தானாதிபதியாகிய சந்திரனை தனகாரகனாகிய குரு பார்க்கிறது என்பது பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக நீங்கள் சற்று நிம்மதியான ஒரு நிலைக்கு வருவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் உள்ள பிரச்சனை எல்லாம் தீரும். கடன் ஏதேனும் இருந்தால் அதையெல்லாம் இப்பொழுது முழுமையாக திரும்ப செலுத்தி விடுவீர்கள். உடனே வங்கி நிர்வாகிகள் உங்களை அணுகுவார்கள். என்ன சார் எல்லா லோனையும் அப்படியே ரீபே பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆமா சார், பணம் வந்து. தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இல்ல ஹவுசிங் லோன் மறுபடியும் தட்டா அப்படின்னு கேட்பாங்க. கடன் வச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு வட்டி வரும். நீங்க கடனெல்லாம் அடைச்சிட்டு அப்புறம் அவங்க எப்படி பிசினஸ் பண்ணுவாங்க? அதனால வங்கிகள் எல்லாம் உங்களை நோக்கி வந்து உங்களுக்கு கடன் தர தயார் என்று சொல்வார்கள். நீங்க என்ன பண்ணணும்? வாங்கக்கூடாது. அவங்க கொடுக்குறாங்கிறதுக்காக நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அடுத்து 6 கூடையவன் இப்போ உச்சமாக போகிறது. 8ல் போய் 6 கூடையவன் உச்சமாகும் போது கடன் வாங்க வைக்கும். கடன் வாங்கணுங்கிற எண்ணம் ஏற்படும். அதனால உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டேன், யாராவது கடன் தரேன்னு சொல்றாங்கன்றதுக்காக வேண்டி வாங்கிடாதீங்க. குடும்பமான வரைக்கும் கடனே வாங்காம எப்படி வாழ்க்கையை நடத்துவது, கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்துவது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணுங்க. கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசி அதிபதி சந்திரனை பார்க்கிறது. இன்று மதியத்திலிருந்து ராசி அதிபதி இன்று பகல் 12 மணி 18 நிமிடத்திற்கு 4ஆம் இடமான துலாமிற்கு வருகிறது. அங்கே வந்த பிறகு குருவால் பார்க்கப்படுகிறது. குருவை சந்திரன் பார்க்கிறது, சந்திரனை குரு பார்க்கிறது. இவ்விரு கிரகங்களும் எதிரெதிரே அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கிரக அமைப்பிற்கு பெயர் கஜகேசரி யோகம் என்று பெயர். வலிமை வாய்ந்த யோகம். அதனால நிறைய நல்லது நடக்கும். நீங்க ஏதாவது ஒரு வேலை பண்ணோம்னா போனீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். ரொம்ப கஷ்டமான வேலை கூட நீங்க தலையிட்டா சீக்கிரம் முடியும்.
வேகமாக முடியும். அதே மாதிரி இன்னைக்கு படிக்கிற பசங்களுக்கெல்லாம் படிப்புல ரொம்ப ஆர்வம் வரும். நான் இந்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி காமிக்கிறேன் பார் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி படிப்பாங்க. 2 குடைவன் 7ஆம் இடத்திலே புதனோடு இணைந்து புதாதித்ய யோகம் பெற்றிருப்பதால் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மொழி புலமை நன்றாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்ட எல்லாம் மொழி புலமைங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. வெளியில எல்லாம் போனோம்னு வச்சுங்க, அவுட்டர்ல எல்லாம் வந்து வில்லேஜ் சைடெல்லாம் போனா மொழி புலமைங்கிறது வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். தமிழுக்கு இங்கிலீஷ்க்கெல்லாம் போகாதீங்க, நீங்க தமிழ் மொழிக்கே நான் சொல்றேன். தமிழ்லயே இது என்னன்னு கேட்டா இது வந்து தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். தெரியல இது என்னன்னா குண்டுலா குச்சிலா பெரியலா. குண்டுலான்னா லா, லலிதா, வலம், நலம், அதுக்கெல்லாம் போடுறமே அந்த லாவை வந்து குண்டுலா. அதுக்கப்புறம் இந்த வெள்ளி லா போடுறோம்ல அதுக்கு பேர் குச்சிலா, ஏன்னா அது கோடு கோடா வருதான். குண்டுலா குச்சிலா. அப்புறம் ழ இருக்குல்ல, தமிழுடைய அழகே ழகரத்துல தான் இருக்கும்பாங்க. ழ ழ வாழைப்பழம் பழக்க வழக்கம். அந்த ழாவை வந்து பெரிய லா, குண்டுலா குச்சிலா பெரிய லா, இப்படிதான் சொல்றான். லா லா ழா உச்சரிப்பு பண்ணு, காமி, நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணு, அழுத்தமா சொல்லு. ல நாக்க மடக்கி சொல்லுன்னா ல அப்படின்றான். அதுக்கு மேல வரல. நிறைய பேர் நான் மீட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கேன். வெளியிலலாம் அடிக்கடி போறேன், மக்களா உட்காந்து அவங்கள்ட்ட எல்லா விஷயங்களும் கேட்பேன், பேசுவேன். நான் நிறைய இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. பசங்களுக்கு மொழி புலமை குறைந்து கொண்டே போகிறது. அதனாலதான் ஐஏஎஸ்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் வந்து இடம் பிடிக்க முடியல. இவன் தாய்மொழியிலேயே ததுக்கிடத்தம் போடுறான், அதுக்கப்புறம் எங்க இவன் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்க. ஆனால் இன்றைய தினம் கடகத்திற்கு மொழி புலமை அதிகரிக்கும், கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். ஏனென்றால் 2 குடைவன் புதனோடு இணைந்து ராசியை பார்க்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்றதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகின்றன. ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருப்பது ஒரு யோகம் என்றால் ரெண்டுமே நல்ல பண்ணும். சிம்மத்திற்கு செவ்வாய் நன்மை செய்யும், சுக்கிரனும் நன்மை செய்யும். செவ்வாய் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதி, சுக்கிரன் ஒரு கேந்திரத்திற்கு மட்டும் அதிபதி. இவ்விரு கிரகங்களும் 5ஆம் இடமான திரிகோணத்திலே இணைந்திருப்பதால் சிம்மத்திற்கு இன்றைய தினம் நல்ல நாள். எல்லா நன்மைகளும் நடைபெறும். வியாபாரம் உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அலுவலகத்திலே புதிய புதிய பொறுப்புகளை எல்லாம் வழங்குவார்கள். நீதான் ரொம்ப நல்லா வேலை பார்க்குற, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நீதான் எடுத்துக்கணும்னு சொல்லி அடிஷனலா ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற வேலைகள் இல்லாம கூடுதலாக சில வேலைகளை கொடுத்து இதையும் நீங்களே செய்ய வேண்டும். என்ன சார் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்கிட்டே கொடுக்குறீங்களா? ஆமா, யூ ஆர் வெரி டேலண்டட், நீ தான் கெட்டிக்கார, நம்ம ஆபீஸ்ல நீ தான் ரொம்ப டேலண்டட், அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன் பண்ணு, அதுக்கெல்லாம் நான் உன்னை எப்படி கவனிக்கணுமோ கவனிக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு போயிடுவாங்க. மேனேஜர் சொல்லிட்டாரு, என்ன பண்றது, சரின்னு எல்லா வேலையும் சேர்த்து இழுத்து போட்டு பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அதிலும் நீங்கள் திறமைசாலி என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுக்கிறான். சந்தர்ப்பம் கிடைக்கிறது, திறமையை வெளிப்படுத்துங்கள். யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங். அதை நீங்கள் நிரூபிப்பதற்கான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. என அதிக வேலை கொடுத்தாலும் அதை எடுத்து செய்யுங்கள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலே பகல் 12-18 வரை சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடமான துலாமிற்கு சென்று அங்கே குருவால் பார்க்கப்படுகிறது. 11 குடைவன் 2ஆம் இடம் வந்து குரு பார்வை பெறுவதால் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானம் ஏறி குரு பார்வை பெறுகிறது. எனவே தனலாபம் அதிகமாக கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் கணிசமான வருமானம் கிடைக்கும், பெரிய வருமானம். போன வருஷம் ஜனவரி பிப்ரவரிலாம் நீங்க எவ்வளவு பணம் பார்த்தீங்களோ அதை போல 2 மடங்கு இந்த வருஷம் பார்க்க போறீங்க. எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசிக்குள் சந்திரன் வருகிறது மதியம் 12-18க்கு. 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கும் ராசி அதிபதியும் குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியை பார்க்கிறது, ராசி அதிபதி சுக்கிரனையும் பார்க்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். படிப்பு நல்லா வரும். இன்னைக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. முருகன் வழிபாடு செய்து கொண்டிருங்கள். உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். திருத்தணி முருகனை வழிபாடு செய்யுங்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வேலே என்று வேல்மாறல்
ஸ்லோகத்தை படியுங்கள். எல்லா விதமான நன்மைகளையும் முருகப்பெருமான் அருள்வான். இகபர சௌபாக்கியம் அருள்வாயே என்று அருணகிரிநாதர் கேட்டாரு. அந்த இகபர சௌபாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் அந்த முருகப்பெருமான். எனவே இது ஒரு வழிபாட்டுக்குரிய நாளாகவும் இந்த நாள் துலாமிற்கு விளங்குகிறது. அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசப் போகிறது. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9 குடைவன் 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் உலவுகிறது. 12ஆம் இடத்திற்கு வந்த பிறகு குருவால் பார்க்கப்படுகிறது. குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அது மிகப்பெரிய யோகத்தை விருச்சிகத்திற்கு கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வியாபாரம் நன்றாக நடைபெறும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே வலுவாக திரிகோணம் பெற்று இருக்கிறது. 5 செவ்வாய் ராசியிலே பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது. குரு வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் குரு என பரிவர்த்தனை. இது ஒரு பெரிய யோகம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என பலரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். உங்கள் தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால் அல்லது வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் அந்த தொழிலிலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய பெயர் அதிலே நிலைநாட்டப்படும். இந்த தொழிலில் இவருக்கு இணையாக யாரும் இல்லை என்று பேசும் அளவிற்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு தொழிலின் மூலமாக கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தின் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்திலே வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். செல்வ செழிப்பு ஏற்படும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் வலுவாக காணப்படுகிறது. மகர ராசியிலே உள்ள திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் மேல் படிப்பு படிப்பதற்கு இப்பொழுது தயாராகி கொண்டிருப்பார்கள். மேற்கல்வி படிக்க இப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இன்னைக்கு மத்தியானம் 12:18 அது வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால முக்கியமான பேச்சுவார்த்தை எல்லாம் மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் வச்சுங்க. போஸ்ட் லஞ்ச் செஷன். லஞ்ச் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேல உட்காரும் போது முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துறது, வியாபார சம்பந்தமான பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யறது, புதிதாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கு. 11ஆம் இடத்திலே குரு வீட்டிலே செவ்வாய் இருக்கிறது. அந்த செவ்வாய் குரு வீட்டில், குரு செவ்வாய் வீட்டிலே இவ்விரு கிரகங்களும் இடமாற்றம் பெற்றிருக்கின்றன. அந்த செவ்வாய் 11ஆம் இடத்திலே பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பதால் அசையா சொத்துக்களை கொடுக்கும். 11ல பரிவர்த்தனை யோகமானாலோ அல்லது உச்சமானாலோ வர்க்கோத்தமமானாலோ ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தால் முடிவுக்கு வரும். ப்ராப்பர்ட்டியில இருக்கிற வில்லங்கள்லாம் விலகும். புதுசா ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். இதெல்லாம் இப்ப நடக்கும். அதனால அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துன்னா நீங்க வாங்கலாம். சில பேர் சொல்லுவாங்க 7.5 நாட் சனியில போய் வாங்க. 7.5 நாட் சனியில செலவு பண்ற விஷயங்கள்லாம் கரெக்டா நடந்துரும். வரவு தான் கம்மி. வரவுக்கான விஷயங்கள் தான் லேட் ஆகும். செலவு பண்றக்கூடிய ஒரு சமாச்சாரம் பண்ணோம் அப்படின்னா 7.5 சனியில உடனே நடந்துரும். தடையே இல்லாம நடக்கும். வீடு வாங்கலாம், வீட்டுல யாருக்கா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், வீட்டை ரிப்பேர் பண்ணலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீடு வாங்குவது, வீட்டை புதுப்பிப்பது, திருமணம் நடத்துவது, திருமணம் போன்ற பெரிய செலவு செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை வீட்டிலே யாருக்காவது நடத்தி பார்த்து சந்தோஷப்படுவது, அது எல்லாமே இந்த ஜென்ம சனியில நடக்கும். இப்பொழுது இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பகல் 12:18 பிறகு நல்ல நேரம். மீன ராசிக்கு இன்றைய தினம் மத்தியானம் 12:18 சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதனால காலையிலேயே முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சிருங்க. காலை நேரம் நன்றாக இருக்கிறது. அப் டு 12 o'clock வரைக்கும் நல்லா இருக்கு. மத்தியானம் 12 மணி வரைக்கும் உச்சி நேரம் வரைக்கும் எல்லா விஷயமும் பண்றோம்.
முக்கியமான வேலைகள் எல்லாவற்றையுமே இன்று காலை நேரத்திலே செய்யலாம். மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. குருவும் செவ்வாயும் இடமாற்றம் பெற்றிருக்கின்ற பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறது. இன்று பகல் 12:18 சந்திராஷ்டமம் ஆரம்பம். 12:18 12:18 PM 12 o'clock 18 minutes PM சந்திராஷ்டமம்